ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டு ஒரு வால் கட்டுறக்கு நம்ம என்ன பிளாக் யூஸ் பண்ணால் எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இன்டர்லாக் பிரிக் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும், கிளே பிரிக்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா எவ்வளோ காஸ்ட் ஆகும், அதுக்கப்புறம் சாலிட் பிளாக், ஏஏசி பிளாக்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ நமக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஸோ எது நம்மளுக்கு பெனிஃபிட்டு அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ இன்டர்லாக் பிளாக் கன்ஸ்ட்ரக்ஷனில் நமக்கு இந்த மாட்டர் அப்படிங்கிறது தேவையில்லை, அதாவது நடுவில் கலவை வைக்க தேவையில்லை. பட் இந்த இந்த கிளே பிரிக்குக்கும் சரி சாலிட் பிளாக்கும் சரி நடுவில் மாட்டர் வைக்கணும். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஏஎஸ்சி பிளாக்ஸுக்கு பேஸ்ட் வைப்பாங்க. ஸோ மாட்டர் இல்லாமல் அது ஒரு தனி பேஸ்ட் இருக்கும், அந்த பேஸ்ட் வைப்பாங்க. ஸோ அப்போது இது பார்த்திங்க அப்படின்னா இது எல்லாமே வித்தவுட் மாட்டர் எவ்வளோ காஸ்ட் ஆகுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் வித் மாட்டர் எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்தது இப்போ இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்லாக் பிளாக் எவ்வளோ சைஸில் கிடைக்கிது அப்படின்னா 11 இன்ச்சுக்கு 5 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில். அதாவது இது லென்த்து, இது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹைட்டு, இது பிரெத்து. ஓகேங்களா. ஸோ இப்போது இதுக்கு மெயினாக நமக்கு தேவைப்படுறது இந்த லென்த்தும் ஹைட்டும் தான். ஸோ இந்த கிளே பிரிக் 9 இன்ச்சுக்கு 3 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கிடைக்குது. ஹைட்டு 3 இன்ச்சு தான் இருக்கும், அகலம் 4 இன்ச்சு இருக்கும். இந்த லென்த்து பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச்சு இருக்கும். சாலிட் பிளாக் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 12 இன்ச்சு, அதாவது ஒரு அடிக்கு 8 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் கிடைக்குது. ஸோ இந்த சாலிட் பிளாக் வச்சு கட்டினீங்க அப்படின்னா நமக்கு 6 இன்ச்சு செவரு தான் வரும். ஸோ கலவை கடத்தோடு சேர்த்திங்க அப்படின்னா 7-7.5 இன்ச்சு வரும். ஸோ கிளே பிரிக் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அரைக்கல் கட்டு மாதிரி தான் வரும், ஆனால் 2 கல் வச்சு கட்டுறதுனால நமக்கு இதாகுது. அப்போ கிளே பிரிக் 2 கல் தேவைப்படும், மற்றதெல்லாம் ஒரு கல் இருந்தாவே போதுமானது. ஏன்னா அகலம் இந்த கிளே பிரிக்கு கம்மி, மற்றதெல்லாம் அகலம் அதிகம். அடுத்து ஏஎஸ்சி பிளாக் எடுத்துட்டீங்க அப்படின்னா 2 அடி வரும், அதாவது 24 இன்ச்சுக்கு 8 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு அப்படிங்கிற சைஸில் நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வச்சு நம்ம வீடு கட்டுறப்போ, வால் கட்டுறப்போ நமக்கு கனம் பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் பிளாக் 8 இன்ச்சு நமக்கு கிடைக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா 9 இன்ச்சு வால் கிடைக்கும். இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 7-8 இன்ச்சு வால் நமக்கு கிடைக்கும். ஏசி பிளாக்ஸுக்கு அதே மாதிரி 8 இன்ச்சு வால் கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ நம்ம இது பார்த்தீங்க அப்படின்னா 2 பிரிக்கை வச்சு கட்டிங்கன்னா தான் 9 இன்ச்சு கிடைக்கும், இல்லைன்னா வெறும் 4.5 இன்ச்சு வால் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா. இன்டர்லாக் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 40 ரூபாய்க்கு ஒரு பீஸ் கிடைக்குது. இதே கிளே பிரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 10 ரூபா 50 பைசா கிடைக்குது. இதே சாம்பர் பிரிக் போனீங்கன்னா மட்டும் 12 ரூபா 50 பைசா ஆகும். அடுத்தது சாலிட் பிளாக் நமக்கு 45 ரூபாய்க்கு இருக்கு. அடுத்தது ஏசி பிளாக்ஸ் 70 ரூபாயிலிருந்து 80 ரூபா வரைக்கும் நமக்கு ஒரு கல் கிடைக்குது. ஸோ ஒரு சில டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைஸ் பொறுத்து மாறும், கம்பெனி பொறுத்து மாறும். ஸோ இது 95 ரூபா 100 ரூபா வரைக்குமே விற்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட், அதாவது நமக்கு 10க்கு 10 வால், 10 அடிக்கு 10 அடி நீளம், 10 அடி அகலம் ஒரு வால் கட்டணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ இன்டர்லாக் பிளாக்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்டர்லாக் பிளாக் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு 260 கல் தேவைப்படும். இதே கிளே பிரிக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 1080 கல் தேவைப்படும். சாலிட் பிளாக் ஒரு 150 கல் தேவைப்படும். இதே ஏசி பிளாக்ஸ் 75 கல் தேவைப்படும். இது எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்னா ஒரு பிளாக்கோட நமக்கு சைஸ் தெரியணும். ஒரு பிளாக்கோட சைஸ் நமக்கு 11x5, இங்கே 9x3, 12x8, 24x8 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா நமக்கு ஒரு பிளாக்கோட நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஏரியா கிடைக்கும். அப்போ 100 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறப்போ அதோட நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கல் அப்படிங்கிறத தெரிஞ்சிடும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுக்கு உண்டான ப்ரைஸ் பார்த்துலாம். ஸோ இப்போ இந்த 260 ரூபா, 260 கல் தேவைப்படுது. ஒரு கல் 40 ரூபாய்ன்னு போட்டீங்க அப்படின்னா நமக்கு டோட்டலாக 10,400 ரூபா செலவாகும். அடுத்தது இதே இந்த ஒரு கல்லோட ப்ரைஸு கிளே பிரிக் 10 ரூபா 50 பைசான்னு போட்டீங்க அப்படின்னா நமக்கு 11,340 ரூபா ஆகும். அடுத்து சாலிட் பிளாக்கு ஒரு கல் 45 ரூபா அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா 6,750 ரூபா செலவாகும். இதே இது ஒரு கல் ஆவரேஜாக 95 ரூபாய்ன்னு போட்டீங்க அப்படின்னா நமக்கு 7,125 ரூபா செலவாகும். ஓகேங்களா. ஸோ இப்போ இதெல்லாம் தான் நமக்கு ஆகக்கூடிய செலவு. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வித்தவுட் மாட்டர், எதுலேயுமே மாட்டர் சேர்க்கல. இப்போ மாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மாட்டரே தேவையில்லை. ஸோ இதோட டோட்டல் செலவே 10,400 ரூபாயிலேயே முடிச்சிடலாம். ஓகேங்களா. இதில் ஆள் கூலி இல்லாமல் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அடுத்தது இதே இந்த கிளே பிரிக்ஸ் எடுத்துட்டீங்கன்னா நமக்கு மாற்ற ஒரு 5 ரூபா ஆயிருது அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு 5 ரூபா ஆச்சுன்னா கூட 15,340 ரூபா செலவாகும். இது மாற்றுக்கு 0.
இதில் மாற்று வந்து ஒரு 4000 ரூபா அப்படின்னு வச்சுட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இது 10,750 ரூபா வந்து செலவாகும். சாலிட் பிளாக்குக்கு 10,750 ரூபா செலவாகும். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏஏசி பிளாக்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா இதுக்கு வந்து நமக்கு பேஸ்ட்டு தான் வந்து விட்டுரும். பேஸ்ட்டுக்கு வந்து ஒரு 3000 ரூபாய்ன்னு போட்டீங்க அப்படின்னா நமக்கு இந்த பேஸ்ட்டுக்கு எவ்வளோ வரும்னா 10,125 ரூபா செலவாகும். ஸோ இப்போ இதில் இருக்கிறதுலே காஸ்ட் கம்மின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஏஏசி பிளாக்ஸும் இந்த மூணுமே வந்து கம்மியாக தான் இருக்குது. ஆனால் இதில் ஒரு இது என்னென்னா இதில் வந்து பிளாஸ்டரிங் வந்து பண்ணணும். அப்போ பிளாஸ்டரிங்க்கு நமக்கு என்ன ஆகும், எக்ஸ்ட்ரா காஸ்ட் ஆகும். பட் இதுக்கும் வந்து பெருசாக பிளாஸ்டரிங் வந்து பண்ண தேவையில்லை. ஸோ அதனால பார்த்தீங்க பிளாஸ்டரிங் அப்படிங்கிறது பூச்சி வேலை வந்து ஏசி பிளாக்ஸுக்கு வந்து நம்ம பூச்சி வேலை பண்ண வேண்டியதில்லை. அது மேலேயே நம்ம பட்டி பார்த்துக்கலாம். இதே இன்டர்லாக் பிளாக்குக்கும் வந்து மேலே பட்டி பார்க்கணும்னா பார்க்கலாம், இல்லை வந்து பெயிண்ட் அடிக்கிறனால கூட அடிச்சுக்க முடியும். ஸோ அப்போது இந்த ரெண்டும் பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்டேஜ் வந்து நிறையா இருக்குது. இதை ரெண்டும் யூஸ் பண்ணாத பட்சத்தில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ கிளே பிரிக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக தான் செய்யும். இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.